உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 14 மக்களவை தொகுதிகளில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அங்கு 27.76%. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 15.93% வாக்குகளும் அங்கு பதிவாகி உள்ளன. ஒட்டுமொத்த சராசரியை பார்க்கும் பொழுது 5ஆம் கட்ட தேர்தலில் 49 மக்களவை தொகுதிகளிலும் 23.66% வாக்குகள் ஒட்டுமொத்தமாக பதிவாகி இருக்கின்றன. 23.65% வாக்குகள் 5ஆம் கட்ட தேர்தலில் 11 மணி நிலவரப்படி சராசரியாக பதிவாகி இருக்கின்றன. 9 மணி நிலவரப்படி 10.28% வாக்குகள் பதிவான சூழ்நிலையில் 11 மணி நிலவரத்தில் வாக்குப்பதிவு சற்று விறுவிறுப்பு அடைந்திருக்கிறது என காண முடிகிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 3 மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அங்கு 26.18% வாக்குகள் பதிவாகி உள்ளன. தேர்தல் நடைபெறக்கூடிய 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் ஒட்டுமொத்த சராசரியில் மிக குறைவான வாக்குப்பதிவு மகாராஷ்டிரா மாநிலத்தில் 15.93%. சுமார் 16% வாக்குகளே காலை 7 மணியிலிருந்து 11 மணி வரை பதிவாகி இருக்கின்றன. அதிகபட்சமாக மேற்கு வங்க மாநிலத்தில் கடந்த 4 கட்ட தேர்தலில் பதிவான வாக்குகளைப் போல 5ஆம் கட்ட தேர்தலிலும் 32.75% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மிகவும் அதற்கு அடுத்தபடியாக குறைந்தபட்சமாக ஒடிசாவில் சட்டமன்ற தேர்தலும் அங்கு நடைபெறுகிறது. 35 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 5 மக்களவை தொகுதிகளுக்கும் அங்கு தேர்தல் நடைபெறுகிறது. 21.07% வாக்குகள் மட்டுமே அங்கு பதிவாகி இருக்கின்றன. ஒடிசாவில் 11 மணி நிலவரப்படி வாக்குப்பதிவு இன்னும் மந்தமாகவே அங்கு நடைபெற்று வருகிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 14 மக்களவை தொகுதிகளில் 3 மக்களவை தொகுதிகளுக்கு இன்று தேர்தல் நடைபெறுகிறது. அதில் 26.18% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரை முன்னாள் முதல்வர்கள் இந்நாள் முதல்வர்கள் உத்தவ் தாக்கரே மற்றும் அவரது மனைவி சர்மிளா தாக்கரே மற்றும் ஏக்நாத் சிண்டே உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் மற்றும் நடிகர்கள் மும்பையில் இன்று காலையிலேயே ஆர்வத்துடன் வாக்களித்தனர். மக்கள் இந்த ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே மற்றும் ஏக்நாத் சிண்டே ஆகியோரும் வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்த காட்சியையும் பேட்டியளித்து வேண்டுகோள் விடுத்தார்கள். இருந்தபோதிலும் மகாராஷ்டிராவில் வாக்குப்பதிவு நாட்டிலேயே மிகவும் குறைந்தபட்சமாக 15.93% வாக்குகளே அங்கு பதிவாகி இருக்கின்றன. இதே போல உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் அங்கு மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், ஸ்மிருதி இரானி உள்ளிட்டோர் தங்கள் வாக்குகளை காலையிலேயே பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாக்குப்பதிவு காலையை ஒப்பிடும் பொழுது இப்போது விறுவிறுப்படைந்திருக்கிறது. 12.89% தான் 9 மணி நிலவரப்படி அங்கு பதிவாகி இருந்தது. இப்பொழுது அது 2 மடங்காகி இருக்கிறது. 2 மடங்கிற்கும் அதிகமாக 27.76% வாக்குகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 11 மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கின்றன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 15.93% அளவுக்கு 11 மணி நிலவரப்படி வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மேற்கு வங்க மாநிலத்தில் 32.75% வாக்குகள் பதிவாகி உள்ளன. அங்கு பீகார் மாநிலத்தில் 21.11% வாக்குகள் 11 மணி நிலவரப்படி பதிவாகி உள்ளன. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலத்தில் 21.07% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 26.18% வாக்குகள் பதிவாகி உள்ளன 11 மணி நிலவரப்படி. யூனியன் பிரதேசங்களான ஜம்மு காஷ்மீரில் 21.37, லடாக் யூனியன் பிரதேசத்தில் 27.87% வாக்குகளும் பதிவாகி உள்ளன. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், மேற்கு வங்கம், பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட் ஆகிய 6 மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட 2 யூனியன் பிரதேசங்களிலும் இந்த வாக்குப்பதிவானது 5ஆம் கட்ட தேர்தலில் நடைபெற்று வருகிறது. 49 மக்களவை தொகுதிகளுக்கான இந்த வாக்குப்பதிவும், ஒடிசா மாநிலத்தில் 35 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வாக்குப்பதிவும் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. 11 மணிக்கு பிறகு மேலும் வாக்குப்பதிவு விறுவிறுப்படையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பவித்ரா.